இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கலைச்சொற்கள். அதாவது 6th ஸ்டாண்டர்டு. கிளாக் வைஸ் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி, இன்டர்நெட் இணையம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், சர்ச் இன்ஜின் அப்படின்னா சர்ச்னா தேர்டு, இன்ஜின்னா பொறி, ஸோ தேடு பொறி. டச்சு ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது தொடுதிரை. காண்டினென்ட் அப்படிங்கும்போது கண்டம். கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. வெதர் அப்படின்னா வானிலை. மிக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா கிராவிடேஷன் அப்படின்னா புவியீர்ப்பு. ஃபீல்டு அப்படிங்கும்போது புலம். அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, ஸோ செயற்கை நுண்ணறிவு. ரிசர்ச் அப்படின்னா ஆய்வு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சூப்பர் அப்படிங்கும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறது, ஸோ அதனால் இப்போ வந்து மீத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர்னால் கணினி. பிளானட் அப்படின்னா கோள். மெடிசின் அப்படின்னா ஔடதம், ரொம்ப தூய தமிழில் வந்து ஔடதம். ரோபோட் அப்படின்னா எந்திர மனிதன். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. எஜுகேஷன் அப்படின்னா கல்வி. மெயில் அப்படின்னா அஞ்சல். ப்ரைமரி ஸ்கூல், ப்ரைமரி அப்படின்னா ஸ்டார்டிங், அப்போ ஆரம்பம், அப்போ ப்ரைமரி ஸ்கூல். காம்பேக்ட் அப்படின்னா சின்னது, அப்படி குறு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்க்குங்கும் போது தகடு, குறுந்தகடு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலை பள்ளி. மின் அப்படிங்கும்போது மின் நூலகம் அப்படின்னு வரும், சாரி லைப்ரரி. மின் புத்தகம் அப்படிங்கும்போது புக். எஸ்கலேட்டர் அப்படிங்கும்போது மின் படிக்கட்டு, அது படிக்கட்டி மாதிரி தானே இருக்குது, ஸோ ஈன்னு வந்தாலே அது வந்து மின் அப்படின்னு அர்த்தம். மேகசைன் அப்படிங்கும்போது மின் இதழ்கள். லிஃப்ட் அப்படிங்கும்போது மின் தூக்கி. வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ்ஸுங்கிறது ஆயத்த ஆடை. சிற்பங்கள் அப்படிங்கும்போது ஸ்கல்ப்சர்ஸ். ஒப்பனை அப்படிங்கும்போது மேக்கப். சிப்ஸ் அப்படிங்கும்போது சில்லுகள். அடுத்து வந்து டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. கமோடிட்டி அப்படின்னா பண்டம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். ஃபெரரி அப்படிங்கும்போது பயண படகுகள். என்டர்பிரினர் அப்படிங்கும்போது ஆண்டர்பிரினர் இல்லைனா என்டர்பிரினர் வந்து தொழில் முனைவோர். ஹெரிட்டேஜ் அப்படிங்கும்போது பாரம்பரியம். அடல்ட்ரேஷன் அப்படிங்கும்போது கலப்படம். ஹெரிட்டேஜ் அப்படிங்கும்போது பாரம்பரியம். ஆண்டர்பிரினருங்கும்போது தொழில் முனைவோர். கன்சியூமர் அப்படிங்கும்போது நுகர்வோர். மென்ஷன்ட் அப்படிங்கும்போது வணிகர். பேட்ரியாட்டிசம் அப்படிங்கும்போது நாட்டுப்பற்று. நட்டுன்னு தப்பப்பட்டேன், சாரி. லிட்ரேச்சர் அப்படிங்கும்போது இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படிங்கும்போது கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ரியல் அப்படின்னா மெய். அறிவு அப்படிங்கும்போது மெய் உணர்வு. நாலேஜுங்கும்போது மெய் உணர்வு. அறக்கட்டளை அப்படிங்கும்போது ட்ரஸ்ட்டு. வாலண்டியர் அப்படிங்கும்போது தன்னார்வலர், அவங்களாம் செய்கிறது, ஸோ அதனால் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிங்கும்போது இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுங்கிறது சாரணியர். சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கும்போது சமூக பணியாளர். ஹியூமானிட்டி அப்படிங்கும்போது மனிதநேயம். மெர்சி அப்படிங்கும்போது கருணை. டிரான்ஸ்பிளேட்டேஷன் அப்படிங்கும்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பரிசு. லாரி அப்படின்னா சரக்குந்து. கிளாக்வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். வாய்ஸ் சர்ச் அப்படிங்கும்போது குரல் தேடல். சர்ச் என்ஜின் அப்படிங்கும்போது தேடுபொறி. டச் ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது தொடுதிரை. ஃபேஸ்புக் வந்து முகநூல். ஆப் அப்படிங்கிறது செயலி. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம். இமெயில் அப்படிங்கிறது மின்னஞ்சல். காண்டினென்ட் அப்படிங்கிறது கண்டம். கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. வெதர் அப்படின்னா வானிலை. மிக்ரேஷன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சாங்சுவரி அப்படிங்கும்போது புகலிடம், இதெல்லாம் சாரி பார்த்தாச்சு. மீடியா அப்படிங்கிறது ஊடகம். மெகசின் அப்படிங்கும்போது பருவ இதழ். லிங்குவிஸ்டிக் அப்படிங்கும்போது மொழியியல். பப்பட்ரி அப்படிங்கும்போது பொம்மலாட்டம். ஃபோனாலஜி அப்படிங்கும்போது ஒலியியல். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கும்போது எழுத்திலக்கணம். அடுத்து வந்து ஜேர்னலிசம் அப்படிங்கும்போது இதழியல். டயலாக் அப்படின்னா உரையாடல். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கும்போது இளநிலை வனவியல். எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா முதுநிலை வனவியல். ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது இந்திய வனமகன். மீடியா அப்படிங்கிறது ஊடகம். மெகசின் அப்படிங்கிறது பருவ இதழ், ஸோ அப்பப்போ வருதா, ஸோ அதனால் பருவ இதழ். லிங்குவிஸ்டிக் அப்படிங்கும்போது லாங்குவேஜ் அப்படி பற்றி, அதனால் ஸோ மொழியியல். பப்பட்ரி அப்படிங்கும்போது பொம்மலாட்டம். அடுத்து வந்து ஃபோனாலஜி அப்படின்னா ஃபோன் அப்படிங்கும்போது சவுண்டுங்கிற மாதிரி வரும், அப்போ ஃபோனாலஜினா ஒலியியல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். டயலாக் அப்படின்னா உரையாடல். ஐலாண்ட் அப்படின்னா தீவு.
பேரபிள் அப்படிங்கும்போது ஓமை. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இயற்கை வளம். காடுங்கிறது ஜங்கிள். வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வனவிலங்குகள். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். பேலட் அப்படின்னா கதைப்பாடல். எலோக்யூஷன் அப்படிங்கும்போது பேச்சாற்றல். பேலட் அப்படிங்கும்போது அது எப்படி பாலட் பால் அப்படிங்கிற மாதிரி வருதா? ஸோ பாலை வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க, இல்லாட்டி பாட்டு பாடு அப்படிங்கும்போது அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து எலோக்யூஷன் அப்படிங்கும்போது பேச்சாற்றல். கரேஜ் அப்படிங்கிறது துணிவு. யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை. சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தியாகம். ஸ்லோகன் அப்படிங்கிறது முழக்கம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. சமத்துவம் ஈக்குவலிட்டி. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். துறைமுகம் ஹார்பர். பெருங்கடல் ஓசோன். புயல் அப்படிங்கும்போது ஸ்டோம். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மாலுமி செயிலர். கடல்வாழ் உயிரினம் மரைன். கிரிட்டிக்கல் ஜீனியஸ் பொலிட்டிக்கல் ஜீனியாலிட்டி. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். துறைமுகம் ஹார்பர். பெருங்கடல் ஓஷன். புயல்னா ஸ்டோம். கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி. மாலுமி செயிலர். கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். நங்கூரம் ஆங்கர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். கப்பல் தளம் ஷிப்யார்ட். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். நீதி மாரல். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். சீருடை யூனிஃபார்ம். பட்டம் டிகிரி. கைடன்ஸ் வழிகாட்டுதல். கல்வியறிவு லிட்ரஸி. ஒழுக்கம் டிசிப்ளின். படைப்பாளர் கிரியேட்டர். அழகியல் எஸ்தட்டிக்ஸ். சிற்பம் ஸ்கல்ப்சர். தூரிகை பிரஷ். கலைஞர் ஆர்டிஸ்ட். கருத்துப்படம் கார்ட்டூன். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். மெனிஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி. ஸ்கிரிப்ட்னா எழுத்து, ஸோ அப்போ கையெழுத்துப்படி மெனிஸ்கிரிப்ட். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். நாகரிகம் சிவிலைசேஷன். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல். கவிஞர் போயட். அறுவடை ஹார்வெஸ்ட். பேடி அப்படின்னா நெற்பயிர். இரிகேஷன் அப்படிங்கும்போது நீர்ப்பாசனம். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். ஃபாரினர் அப்படின்னா அயல்நாட்டினர். அக்ரானமி அப்படின்னா உழவியல். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம், அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அக்ரானமி உழவியல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மெய்த்திறன் கணினி. சேட்டலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. பண்டம் கமோடிட்டி. கடற்பயணம் வாயேஜ். பயண படகுகள் ஃபெரைஸ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். ஃபெரைஸ் அப்படின்னா பயண படகுகள். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட்டுங்கிறது கலை, அப்போ கேலரி அப்படிங்கும்போது கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கும்போது மெய்யுணர்வு. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ். சமூக சேவகர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். புல்லட்டின் அப்படிங்கும்போது சிறப்பு செய்தி இதழ். ஸோ அடுத்து டெட்லைன் அப்படிங்கும்போது குறித்த காலம். ஸோ இந்த காலத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எடிட்டோரியல் அப்படிங்கும்போது தலையங்கம். ஃபேக் நியூஸ் அப்படிங்கும்போது பொய் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படிங்கிறது சிறப்பு செய்தி. ஃபோலியோ நம்பர் அப்படிங்கும்போது இதழ் எண். க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கும்போது திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படிங்கிறது செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்து பைனரி நம்பர்ஸ் அப்படின்னா இரும எண்கள் துவித எண்கள். அடுத்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படிங்கும்போது தேசிய இராணுவம்.
இந்திய தேசிய இராணுவம். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிச்சாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கும்போது செவ்வியல் இலக்கியம். அடுத்து கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ். லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது மொழியியல். அடுத்து லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். அடுத்து ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா மொழி ஆய்வறிஞர். பாலிகாட் அப்படிங்கும்போது பன்மொழி அறிஞர். ஃபிலாலஜி அப்படிங்கும்போது அது மொழியியல் அப்படிங்கிற மாதிரி வரும். லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது மொழி ஆய்வறிஞர். அடுத்து ஃபோனோலஜிஸ்ட் அப்படிங்கும்போது ஃபோன் அப்படின்னாலே சவுண்டு, அப்போ ஒலியியல் ஆய்வறிஞர். ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கும்போது ஒலியியல். உருபன் அப்படிங்கும்போது மார்ஃபிம். மாறுவேஷம் போட்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோனோமி அப்படிங்கும்போது ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படிங்கும்போது ஒப்பிலக்கணம். லெக்சிகான் அப்படிங்கும்போது பேரகராதி. கொனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கும்போது குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கும்போது பாசன தொழில்நுட்பம். வெப்பமண்டலம் அப்படிங்கும்போது டிராபிக்கல் ஜோன். அடுத்து விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கும்போது மழைநீர். அனிமேஷன் அப்படின்னா உயிரோட்டம் வரைபடங்கள். வீடியோ பிக்சர்ஸ் அப்படிங்கும்போது ஒளிக்காட்சி படங்கள். அதாவது ஒளியும் வருது காட்சியும் வருது, ஸோ ஒளிக்காட்சி படங்கள். கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்போது அது வரைகலை. டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது எழுத்து. ஒளி அப்படிங்கும்போது சவுண்டு. அடுத்து மானிட்டர் அப்படிங்கும்போது திரை. மவுஸ் அப்படின்னா நகர்த்தி அல்லது சுட்டி. அடுத்து கீபோர்டு அப்படிங்கும்போது விசைப்பலகை. சிடி அப்படிங்கும்போது குறுந்தட்டு. காம்படிக்ஸு அது சின்னதாக, ஸோ குறுந்தட்டு. டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். அதே அப்லோடுனா பதிவேற்றம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபைல் அப்படின்னா கோப்பு. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. கிராப் அல்லது செதுக்கி. ஃபோல்டர் அப்படின்னா உரை. அடுத்து எவ்ரி ஃப்ளார் இஸ் ஏ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். அது யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மொழிபெயர்க்க எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது. மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி வரும். இது பழமொழிலையும் வரும், டிரான்ஸ்லேஷன்லேயும் வரும். அடுத்து சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். சூரிய அஸ்தனமே முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவெளியின் வண்ணம் அடுத்த நிலைதான். பழமொழி தோல்வி வெற்றிக்கு அடிப்படை, அல்லது ஒன்றன் மரபிலிருந்தே புதியன தோன்றும். அடுத்து an early morning walk is a blessing for the whole day. அதாவது அதிகாலை நடைப்பயிற்சி அந்த நாளுக்கே ஒரு வரமாகும். அதாவது நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும், அல்லது சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப், ஒன் மஸ்ட் ஹாவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளார். இது வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளி, ஆற்றல், விடுதலை, மலர் என இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது பழமொழி என்னன்னா, லட்சியமுள்ள வாழ்வு சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அகழாய்வு அப்படிங்கும்போது எக்ஸ்கேவேஷன் அப்படிங்கிறதா. ஸோ கேவ்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், குகைன்னு படிச்சிருக்கோம். அப்போ உள்ள நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, ஸோ அகழாய்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து எபிகிராஃபி அப்படிங்கும்போது கல்வெட்டியல். இப்போ கிராஃபை நம்ம வரையும் போது நம்ம XY அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணுவோம், ஸோ அது பாயிண்ட்டு அந்த மாதிரி அப்படி நாம் வச்சுக்கோங்க. கல்வெட்டியல். அப்போ எபி அப்படிங்கும்போது கல்வெட்டியல் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கும்போது நடுகள். கல்ச்சுரல் சிம்பிள் அப்படிங்கும்போது பண்பாட்டு குறியீடு. எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படிங்க புடைப்பு சிற்பம் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறிப்பு அப்படிங்கும்போது இன்ஸ்கிரிப்ஷன். எம்பாஸ்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பாஸ் முறைச்சிட்டு பார்த்துட்டு புடைச்சிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது பொறிப்பு. பென் டிரைவ் அப்படிங்கும்போது விரலி. டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது கோப்பு. ஃபோல்டர் அப்படிங்கும்போது உரை. டாக்குமெண்ட் அப்படின்னா கோப்பு. அடுத்து ஏடிஎம்னா தானியக்கி பண இயந்திரம். அது அடுத்து ட்ரஸ்ட்னா இது பின்னாடி இருக்கும், அதனால் அதை நான் அப்படி விட்டுட்டேன். அடுத்து ஒளிப்படி இயந்திரம். அடுத்து இது ஏடிஎம் பற்றி இருக்கும். காசோலை அப்படிங்கும்போது செக்கு. குறியீடுகள்னா சிம்பிள். 6 இலக்க கடவுச்சொல்னா பாஸ்வேர்டு. அடுத்து ஒளிப்படி இயந்திரம்னா ஃபோட்டோகாப்பியர். சீரோகிராஃபி அப்படின்னா என்னென்னா உலர் எழுத்து முறை. அடுத்து தொலைநகல் இயந்திரம் அப்படின்னா ஃபேக்ஸு.
ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் வந்து தானியங்கி பணி இயந்திரம். ஸ்வைப்பிங் மெஷின் அப்படின்னா அட்டை தேய்ப்பு இயந்திரம். பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னா விற்பனை கருவி. டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கும்போது தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறனட்டை கருவி. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கும்போது திறனட்டை. ஸ்கேனிங் அப்படிங்கும்போது வருடப்படுகிறது. பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படிங்கும்போது ஆளறி சோதனை கருவி. அடுத்து வந்து ஐஆர்சிடிசி அப்படிங்கும்போது இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு. அடுத்து வந்து நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படிங்கும்போது தேசிய திறனறி தேர்வு. நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் அப்படிங்கும்போது தேசிய திறனறி தேர்வு கல்வி உதவித்தொகை தேர்வு. அதாவது தேசிய திறனறி தேர்வு மற்றும் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கும்போது கல்வி உதவித்தொகை தேர்வு. ட்ரஸ்ட் அப்படிங்கும்போது தமிழ்நாடு டியூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அதாவது கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு. இஸ்ரோ அப்படிங்கும்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். பிஎஸ்எல்வி அப்படிங்கும்போது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அடுத்து வந்து வானூர்தி அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ். ஏவியானிக்ஸ் அப்படின்னா வான் பயண மின்னணுவியல். ஏரோநாட்டிக்ஸ் அப்படிங்கும்போது வானூர்தி. ஏவியானிக்ஸ் அப்படிங்கும்போது வான் பயண மின்னணுவியல். அடுத்து வந்து காம்போசைட்ஸ் அப்படிங்கும்போது கூட்டமைப்பு பொருட்கள். சித்தாரா அப்படிங்கும்போது சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். அதாவது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் அதாவது டிஜிட்டலில் வந்து இது வந்து சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத முன்கூட்டியே வந்து சொல்லிடலாமா. இது வந்து சித்தாரா அப்படிங்கிறது ஒரு ஆப். அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும்போது ஒரு திறன்பேசி. அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர் அப்படிங்கும்போது ஆய்வு பயண அப்படிங்கிறது. எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கும்போது ஆய்வு செய்கிறது. ஸோ வெஹிக்கிள் அப்படிங்கும்போது ஊர்தி. லேண்டர் அப்படிங்கிறதா இறங்குறது. அதான் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதல். பார்கோட் அப்படிங்கும்போது பாருங்கிறது குறியீடு. ஸோ கோடுங்கிறது தான் குறியீடு. பாருங்கிறது பட்டை. அப்போ குறியீட்டு பட்டை. சிமெண்ட் அப்படிங்கன்னா என்னென்னா பைஞ்சுதை. ஃபோட்டோ காப்பி தானே ஒளிப்படின்னு படித்தோம். ஸோ அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தானியக்கி பனை இயந்திரம் வந்து ஜான் ஷெப்பர்டு பாரன் அதை வந்து கண்டுபிடிச்சவர். நியாய விலைக்கடை ரேஷன் கார்டு. அடுத்து வந்து பயோமெட்ரிக் டிவைஸு இதெல்லாம் வந்து எதுக்கு பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் போக்குவரத்து முன்பதிவு வந்து எழுது பொருட்கள் தப்பு. அடுத்து வந்து பொருந்தாத இணை வந்து இது வந்து இதெல்லாம் தேவையில்லை. தொலைநகல் சேவை முதலில் எந்த இரு நகரங்களுக்குன்னா பாரிஸ் லியான். சும்மா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து வந்து தானியங்கி பந்து இயந்திரம் வந்து எங்கே நிறுவனாங்க அப்படின்னா லண்டன். அடுத்து வந்து வான்தந்த பாடம். இது லெசன் தி ஸ்கை டீச்சர்ஸ். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார். இது வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து எழுதினது இங்கிலீஷ் வெர்சஸ் தமிழ். ஹவு வாஸ்ட் இஸ் த ஸ்கை. திங்க் யூ ஆஃப் யுவர் செல்ஃப். த எர்த் இஸ் எ டைனி கோவா ஃப்ரூட். யூ லைக் ஆல் அதர்ஸ் ஆர் எ டைனி அண்ட் இன் இட். இஸ் தட் நாட் ஸோ. Why talk madly of the high and the low அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஹவு வாஸ்ட் இஸ் த ஸ்கை. எத்தனை பெரிய வானம் அப்படிங்கிற மாதிரி. திங்க் யூ ஆஃப் யுவர் செல்ஃப். எண்ணிப்பார் உனையும் நீயே. த எர்த் இஸ் எ டைனி கோவா ஃப்ரூட். இந்த தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே. அது லைக் ஆல் அதர்ஸ் ஆர் எ டைனி அண்ட் அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே அப்படிங்கிற மாதிரி. பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தான் பேசல் எண்ணே அப்படி. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. கலை சொற்கள் கேட்குறதே நிறைய கேட்பாங்க. அடுத்து வந்து கேவ் டெம்பிள் குடைவரை கோயில். அங்கே பார்த்தோம்ல எஸ்காவேஷன் அப்படிங்கிற மாதிரி அகழாய்வு. அதே மாதிரி கேவ் டெம்பிளுங்கிறது குடைவரை கோயில். ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம். ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறது மதிப்புறு முனைவர். மெல்லிசை அப்படிங்கும்போது மெலடி. ஆவண குறும்படம் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். காம்பினேஷன் அப்படிங்கிறது புணர்ச்சி. இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது பண்டமாற்று முறை. கமோடிட்டினா பண்டமாற்று. எக்ஸ்சேஞ்சுனா கமோடிட்டினா பண்டம், எக்ஸ்சேஞ்சுங்கிறது மாற்று. இப்போ பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் அப்படிங்கும்போது காய்கறி வடிச்சாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது செவ்வியல் இலக்கியம். ஆல்ரெடி படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோம் அப்படின்னா என்னென்னா ஸ்டோம் அப்படின்னா புயல். டொர்னாடோ அப்படிங்கும்போது அது வந்து சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுனா பெருங்காற்று. வேர்ல்ட் வைண்ட் அப்படிங்கும்போது சுழல் காற்று. அடுத்தது பொருந்தாத இணை வந்து என்னது அப்படின்னா டொர்னாடோ அப்படிங்கும்போது சூறாவளி. அதை வந்து நாம் வச்சுக்கோங்க.
டெம்பஸ்ட் அப்படிங்கும்போது பெருங்காற்று. ஸோ காற்றே வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் தானே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய காற்று அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொருந்தாத எண்ணெயை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மில்லட்னா சிறுதானியங்கள் தெரியும், அது வந்து கரெக்டு. ஹெர்ப்ஸ்னால் மூலிகை. அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கும்போது நுண்ணுயிர் முறி. ஜீன் அப்படிங்கும்போது பக்க விளைவு. இதில் என்ன அந்த இது ஜீனுங்கிறது பக்க விளைவு கிடையாது. ஸோ அதுதான் வந்து தப்பு, மரபணு அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கும்போது இயற்கை வனப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. பயாலஜி அப்படிங்கும்போது உயிரியல். கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது உயர்தனி செம்மொழி. க்ரீன் ரூம்ஸ் அப்படிங்கும்போது பாசறை. இது வந்து நல்லா நாம் வச்சுவோம். க்ரீன் ரூம்ஸ் அப்படிங்கும்போது பாசறை. பாசை வந்து பச்சை கலர் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிவோம். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கும்போது இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கும்போது அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கும்போது அரசியலமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றம், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ரைட்ஸ் அப்படிங்கும்போது ரிட் அப்படிங்கும்போது சட்ட ஆவணங்கள். அடுத்து வந்து இந்த ஹேபஸ் காப்பஸ் அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம். சப்ஸ்டான்டிவ் லாஸ் அப்படிங்கிறது உரிமை சட்டங்கள். உரிமை சட்டங்கள். நம்ம வந்து ப்ரொசீஜர் லாஸ் அப்படிங்கும்போது செயற்பாட்டு முறை சட்டங்கள். ப்ரொசீஜர்னால் செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லையே, ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கும்போது குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கும்போது உரிமையல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கும்போது இந்திய சான்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து இந்திய வாரிசுரிமை சட்டம். இந்திய சான்றுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இந்தியன் சக்சஷன் அப்படிங்கும்போது வாரிசுரிமை. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படிங்கும்போது கட்டண வில்லை. ஸ்டாம்புங்கிறது வில்லை அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ரொசீஜரல் லாஸ், சப்ஸ்டன்சிவ் லாஸ். இது வந்து உரிமை சட்டங்கள். இது வந்து செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்திய பீனல் கோட். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் வந்து உரிமையல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. அவ்வளோதான். அடுத்து வந்து பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படிங்கும்போது பார்வை நிலைப்பு. அதாவது விஷன் அப்படிங்கும்போது பார்வை, அப்போ நிலைப்பு பெர்சிஸ்ட்னா அப்படியே நிலைச்சு நிற்கிறது. அப்போ பார்வை நிலைப்பு அப்படிங்கிறது. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. டப்பிங்னா நிறைய பேசிகிட்டே இருக்கோமா, ஸோ அதனால் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. டைரக்டர் அப்படிங்கும்போது இயக்குனர். ஷூட்டிங் அப்படிங்கும்போது படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படிங்கிறது கருத்துப்படம். நெகட்டிவ் அப்படிங்கிறது எதிர்ச்சுருள். ஸோ கேமரா அப்படிங்கிறது படப்பிடிப்பு கருவி. ட்ரோலி அப்படிங்கும்போது நகர்த்தும் வண்டி. ட்ராலிங்கிறது நகர்த்தும் வண்டி. மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது நுண்ணொலி பெருக்கி. ஸோ சவுண்டு மைக்ரோங்கிறது சின்னது, அப்போ நுண்ணொலி பெருக்கி. ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது படவீழ்த்தி. லென்ஸ் அப்படின்னா ஒரு பெருக்கி. அது ப்ரொஜெக்டர்னால் நம்ம இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அப்போ படவீழ்த்தி. லென்ஸுங்கிறது எங்கேயோ இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காமிக்குது, அப்போ வந்து இது ஒரு பெருக்கி. மோஷன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது இயங்குறு படங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இளங்கலை பட்டம், இது வந்து முதுகலை பட்டம். இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து இளம் அறிவியல். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து முது அறிவியல். அது வந்து கலைக்கல்லூரி. இது வந்து இளம் அறிவியல். அடுத்து வந்து மாஸ்டர் ஆஃப்னா முது அறிவியல். இது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸுங்கிறது வணிகவியல். இளம் வணிகவியல். முது வணிகவியல். அடுத்து வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கும்போது இளங்கலை. இளம் கல்வியியல். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இளம் கல்வியியல். மாஸ்டர் எஜுகேஷன் முது கல்வியியல். இது வந்து முனைவர். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இந்தியன் ஆட்சி பணி. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வந்து இந்திய காவல் பணி. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். வருவாய். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னா பொறியியல். இது எல்லாமே தெரிஞ்சது தான். மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து ஆய்வியல் நிறைஞரா. அடுத்து வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கணக்காயர். வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து. கன்சோனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. ஹோமோ அப்படிங்கிறனா ஒரு மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி. அப்போ ஹோமோ அப்படிங்கும்போது
ஹோமோசெப்பியன்ல அதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ ஒப்பெழுத்து அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. மோனோலிங்குவேல் அப்படின்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். கான்வர்சேஷன்னா 2 பேருக்குள்ள, டிஸ்கஷன் அப்படிங்கும்போது நிறைய பேர், அப்போ வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸ்டோம் அப்படின்னா புயல், இதுதான் அங்கே பார்த்தோம்ல. செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். அடுத்து வந்து எப்பிக் அப்படிங்கும்போது காப்பியம். டிவோஷனல் அப்படிங்கும்போது பக்தி. ஏன்ஷியன்ட் அப்படிங்கும்போது பண்டைய இலக்கியம். ரீஜனல் அப்படிங்கும்போது வட்டாரம். ஃபோக் அப்படிங்கும்போது நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் அப்படிங்கும்போது நவீன இலக்கியம். அடுத்து வந்து பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மின்னணு புரட்சி அப்படிங்கும்போது டிஜிட்டல் ரெவல்யூஷன். செயல்திட்ட வரைவு அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். உலாவி அப்படிங்கும்போது ப்ரௌசர். தரவு அப்படிங்கிறது டேட்டா. கர்சர்னா செதுக்கின்னு வரும்னு நினைக்கிறேன். ப்ரௌசர் அப்படிங்கும்போது உலாவி. அப்படி இப்படி நவுத்திட்டே போகிறோம்ல, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டே இருக்கும்ல, ஸோ அதனால் ப்ரௌசர் வந்து உலாவி. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கன்னா திறன்பேசி. டயர்ஸ் அப்படின்னா மெது உருளை. யூனிசெஃப் அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். முரண்படும் மெய்மை அப்படிங்கும்போது பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்படும் மெய்மை. அடுத்து வந்து இதன் கிளைமேக்ஸ் அப்படின்னா உச்சநிலை. மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர். ப்ரௌசர்னால் அங்கே உலாவி அப்படி பார்த்தோம்ல. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதே தான். தனிநபர் கணினி வந்து பர்சனல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்து மின்னணு புரட்சி. நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னா இயல்பான மொழிநடை உருவாக்குதல். நேச்சுரல் அப்படின்னா இயல்பான, லாங்குவேஜ்னால் மொழி, அப்போ ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது உருவாக்குதல். அடுத்து வந்து உரையாடும் மென்பொருள் அப்படின்னா சாட்பாட்டு. டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா தரவு அறிவியலாளர்கள். டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கும்போது மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது மின்னணு சந்தைப்படுத்துதல். ஈவெண்ட் ஹாரிசான் அப்படிங்கும்போது அது ஈர்ப்பு எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தலைமுறை அப்படிங்கும்போது த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். த பிக் பேங் தியரி வந்து பெருவெடிப்பு கோட்பாடு. எக்ஸிபிஷன் அப்படிங்கும்போது காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இருப்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது புரட்சி. எக்ஸிபிஷன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், இதெல்லாம் அடுத்து வந்து மீநுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி. நானோனா மீநுண், மைக்ரோனா நுண்ணு, நானோ அப்படிங்கும்போது மீநுண் அப்படிங்கிற மாதிரி வருது. மீநுண் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கும்போது விண்வெளி தொழில்நுட்பம். பயோனா உயிரி அப்படின்னு தெரியும், ஸோ பயோடெக்னாலஜி. காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கும்போது விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா அப்படிங்கும்போது புற ஊதா கதிர்கள். இன்ஃப்ராரெட் அப்படிங்கும்போது அகச்சிவப்பு கதிர்கள். இன்னும் நம்ம உள்ளம் இது எல்லாமே தெரிஞ்சுதான். விளக்குவது. ஹெட்ஃபோன் அப்படின்னா காதணி கேட்பி, ஹெட்டு கேட்குறதா, ஸோ வந்து காதணி கேட்பி. பொருட்காட்சி அப்படிங்கும்போது எக்ஸிபிஷன். இருப்பு பாதைன்னா தெரியுது, ஓகே. புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன். ஸ்ட்ரைக் அப்படின்னா வேலை நிறுத்தம். அடுத்து வந்து வடம் அப்படின்னா என்னென்னா கயிறு. ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் வந்து கேமல். ஸோ ஒரு கேமலுங்கிறது ரெண்டுத்துக்குமே வரும். டெலி அப்படின்னா என்னென்னா தொலை, அதனால டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலிஸ்கோப், டெலிமெட்ரி இதெல்லாம் வந்து தொலைனே ஸ்டார்ட் ஆகும். டெலிவிஷன் அப்படிங்கும்போது தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி. டெலிஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்ரி அப்படிங்கும்போது தொலை அளவியல். ஸோ ஸ்கோப் அப்படிங்கும்போது நோக்குறது, ஸோ அப்போ தொலைநோக்கி. மெட்ரி அப்படிங்கிறது அளக்கிற மாதிரி வரும், ஸோ அப்போ மீட்டர் தானே, அந்த மாதிரி தானே, ஸோ தொலை அளவியல் அந்த மாதிரி. டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபர், டிரான்சாக்ட் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படி எடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல், ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுறது, ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஆக்டிங் போது செயல். ஃபார்முங்கிறது மாற்றுதல், அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ் அப்படின்னா டிரான்ஸ் என்ற முன்வட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை, எனவே இடம் பார்த்து மொழிபெயர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணுமா. எம்ப்ளம் வந்து சின்னம். இன்டலெக்சுவல் அப்படிங்கும்போது அறிவாளர். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தீசிஸ் அப்படிங்கும்போது ஆய்வேடு. இது எப்படி நாம் வச்சுக்கலாம், சிஸ்டர் வந்து எப்போதும் வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. சிம்பாலிசம் அப்படிங்கும்போது குறியீட்டியல். சிம்பிள்னா குறியீடு, அப்போ சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். லியூட் மியூசிக் அப்படின்னா யாழ். அடுத்து வந்து சாம்பர் அப்படிங்கும்போது கூடம். அடுத்து வந்து அட் லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்தேன். கிராண்ட் டாட்டர் தான் தெரியும். ரோட் அப்படிங்கும்போது நெட்டூர்.
இது எப்படி நாம் வச்சுக்கலாம், ரோட்டு நெட்டு அப்படிங்கிற மாதிரி ஐமிங்காக இருக்கா அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ரோட்டு அப்படின்னா நெட்டூர். அடுத்து வந்து டிடாக்டிக் கம்பைலேஷன் அப்படிங்கும்போது நீதிநூல் திரட்டு, அதாவது கம்பைலேஷன்னா என்னது, திரட்டுறது. அப்போ நீதிநூல் திரட்டு அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க, டிடாக்டிக் கம்பைலேஷன். அது வந்து எம்ப்ளம் அப்படின்னா சின்னம், தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. அடுத்து வந்து இன்டலெக்சுவல்னா பார்த்துட்டோம், சிம்பாலிசம்னா குறியீட்டல், ஏஸ்தட்டிக்ஸ் அங்கே நம்ம இன்னொரு வார்த்தை பார்த்தோம், இயற்கை வனப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது வந்து அழகியல். இது வந்து ஏஷ் அப்படிங்கும்போது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நாம் வச்சுக்கோங்க. அவங்க இயற்கையாகவே எப்படி இருப்பாங்க, அழகாக முருகியல் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க, முறுக்கு மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. டெர்மினாலஜி அப்படிங்கும்போது கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கும்போது கலை படைப்புகள், மீத் அப்படிங்கும்போது தொன்மம், பிலீஃப் வந்து நம்பிக்கை, ஃபிலாசபர் அப்படிங்கும்போது மெய்யியலாளர், ரெனேசன்ஸ் அப்படிங்கும்போது மறுமலர்ச்சி. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியே நாம் வச்சுக்கோங்க. சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு புரட்சி வந்து மலர்ச்சி வந்தது அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிவைவலிசம் அப்படிங்கும்போது மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி. ரிவைவல் அப்படிங்கனாலே மீட்டுருவாக்கம், திரும்ப வருது, ஓகேவா. ஹியூமனிசம் அப்படிங்கும்போது மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது, இங்கே வேல்யூஸுங்கிறது நம்ம மதிப்புகள்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பண்பாட்டு விழுமியங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. ப்ளே ரைட் அப்படிங்கும்போது நாடக ஆசிரியர், ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கும்போது திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கும்போது சொல்கிறவர், கதை சொல்லின்னு போட்டிருக்காங்க, அதே தான். கன்சுலேட் அப்படிங்கும்போது துணை தூதரகம். ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், அந்த மாதிரி அமைச்சுக்கோ. பேட்டன்ட் அப்படிங்கும்போது காப்புரிமை, டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது ஆவணம், கில்டு அப்படிங்கும்போது வணிக குழு. ஸோ வந்து இப்போல்லாம் பில்டு அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. பில்டிங் பண்ணுறதுலாம், இப்போ வீடு கட்டுறதெல்லாம் ஒரு வணிகமாக மாறிடுச்சு, அந்த மாதிரி இன்னும் அமைச்சுக்கோங்க. கில்டு அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. இரிகேஷன் அப்படிங்கும்போது பாசனம், டெரிட்டரி அப்படிங்கும்போது நிலப்பகுதி, டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிலாம் வச்சுருக்கோம்ல, யூனியன் டெரிட்டரி. பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர், ரெனேசன்ஸ் அதை படித்தாச்சு, ரிவைவலிசம் எல்லாம் படித்தாச்சு. ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கும்போது இதழாளர், ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கும்போது கலை விமர்சகர், புக் ரிவ்யூ அப்படிங்கும்போது புத்தக மதிப்புரை. அதாவது ரிவ்யூ, அங்கே ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம், இங்கே ரிவ்யூ அப்படிங்கும்போது இங்கே மதிப்புரை. இங்கே வியூங்கிறது, இந்த இடத்துல வியூங்கிறது மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறது மதிப்புரை. அங்கே வேல்யூஸ்னால் அங்கே விழுமியங்கள் படித்தோம், இங்கே ரிவ்யூ அப்படிங்கும்போது மதிப்புரை. மிக்ரேஷன் அப்படிங்கும்போது புலம்பெயர்தல், ஃபிலாசபர் அப்படிங்கிறது மெய்யியலாளர். ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஒட்டு விதை அப்படிங்கும்போது ஷெல் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டு விதை. ஃபார்ம்யார்ட் மேனுவர் அப்படிங்கும்போது தொழு உரம், அதாவது பண்ணையில் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதாவது தொழு உரம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ் அப்படிங்கும்போது வேறு முடிச்சுகள். வீவர் பேர்டு அப்படிங்கும்போது தூக்கணாங்குருவி. அறுவடை அப்படிங்கும்போது ஹார்வெஸ்டிங். மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வு வந்து ஓரோலஜி. இங்கே ஃபிலாலஜிஸ்ட் படித்தோம்ல, மொழியியல். ஸோ அது மாதிரி மொழியியல் ஆய்வாளர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓரோலஜி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது என்னது, மலை குன்றுகளின் பொருள்கள். இது எப்படி நம்பிச்சுக்கலாம், ஆரிஜின் அப்படின்னு வருமா. ஆரிஜின்னா மனுஷங்க ஸ்டார்டிங்லலாம் எங்கே தங்கினாங்க, ஃபஸ்ட்டு ஓடிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் குகையெல்லாம் தங்கினாங்க. அப்போ மலைக்குன்று அப்படிங்கிற மாதிரி நம்பிச்சுக்கோங்க. ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஓரோலஜி அப்படிங்கிற மாதிரி நம்பிச்சுக்கோங்க. எத்னிக் குரூப் அப்படிங்கும்போது இனக்குழு. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னோட்டு, சஃபிக்ஸ் அப்படின்னா ப்ரீனாலே முன்னாடி, சஃபிக்ஸுங்கும் போது பின்னோட்டு அப்படிங்கிற மாதிரி. எர்த் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது புவிச்சூழல். அடுத்து வந்து வேர்ச்சொல் அகராதி அப்படிங்கும்போது எட்டமாலஜிக்கல் டிக்ஷனரி. பண்பாட்டு கூறுகள் அப்படிங்கும்போது கல்ச்சுரல் எலமெண்ட்ஸு. ஸோ கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது பண்பாட்டு கூறுகள். எட்டமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கும்போது வேர்ச்சொல் அகராதி அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க.
மிஷனரி ஸ்கூல்ஸ் அப்படிங்கும்போது அறப்பள்ளிகள். ஓரியண்டலிஸ்ட் அதாவது கிழத்தேயவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆங்கிலிஜிஸ்ட் அப்படிங்கும்போது மேற்கத்தியவாதிகள். டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். பேக்வாட்டர் அப்படின்னா ஒப்பங்கழி, இல்லை அந்த கடல் சைடு ஓரத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த இது. அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது ஒப்பந்தம். இன்வேஷன் அப்படிங்கும்போது படையெடுப்பு. இன்வேஷன் அப்படிங்கும்போது இன்னுங்கிறது உள்ளார வரவங்க, ஸோ அப்போ வந்து உள்ளே வருதுன்னு அர்த்தம். அப்போ படையெடுப்பு வந்து இன்வேஷன். கல்ச்சுரல்ங்கிறது பண்பாடு. செயலர் அப்படிங்கிறது மாலுமி. கிளினிக் அப்படின்னா என்னது, அங்கே மருத்துவமனையும். பிளட் குரூப் அப்படிங்கிறது குருதி பிரிவு. அடுத்து வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கும்போது மருந்தாளுநர். எக்ஸ்ரே அப்படிங்கும்போது ஊடுகதிர். டைஃபாய்டு அப்படிங்கிறது குடல் காய்ச்சல். களிம்பு அப்படிங்கிறது ஆயின்மெண்ட்டு. எழுதுச்சுவடி அப்படிங்கிறது நோட் புக்கு. விடைச்சுவடி அப்படிங்கிறது ஆன்சர் புக்கு. ரஃப் நோட்டு புக்கு அப்படிங்கிறது பொது குறிப்பு சுவடி, பொதுவாக நம்ம எழுதுறது, அதனால் அது பொது குறிப்பு. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கும்போது விளக்கச்சுவடி. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது விளக்கச்சுவடி. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது திறன்பேசி. டச் ஸ்க்ரீனுங்கிறது தொடுதிரை. பக் அப்படின்னா பிழை. பக்குங்கிறது என்னென்னா பிழை. கெசட் அப்படிங்கும்போது அரசிதழ். டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது அனுப்புகை. சப்சிடிங்கிறது நல்கை. சீலிங் அப்படிங்கிறது உச்சவரம்பு. சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை. சப்ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர். சூப்பர் சீனியர் அப்படின்னா மீ மூத்தோர். சூப்பர்னாலே இங்கே மீன் பார்த்தோம். அது அங்கே என்ன பார்த்தோம், நானோ அப்படிங்கும்போது மீன் பார்த்தோம். இங்கே சூப்பர் அப்படிங்கும்போது மீன் பார்க்குறோம். ஸோ மீ மூத்தோர். சீனியருங்கிறதே ரொம்ப இதான் பெருசு தான். அப்போ அவங்க சூப்பர் சீனியர் அப்படிங்கும்போது மீ மூத்தோர். கேரம் போர்டு அப்படிங்கும்போது நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கும்போது விற்பனை வரி. கஸ்டமர் அப்படிங்கிறது வாடிக்கையாளர். கன்சியூமர் அப்படிங்கும்போது நுகர்வோர். அக்கௌண்ட் அப்படிங்கும்போது பற்று வரவு கணக்கு. அக்கௌண்ட் அது எப்படி, பற்றுனா அக்கா வந்து பற்றோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சுங்க. அப்போ பற்று வரவு கணக்கு நமக்கு அக்கௌண்ட்டுன்னு தெரியும், ஆனால் தூய தமிழில் தெரியாது. ஸோ ரெஃபரி அப்படிங்கும்போது நடுவர். ஃபைனான்ஸ் அப்படிங்கும்போது நுண்கலைகள். டாக்குமெண்ட்ரி அப்படிங்கும்போது ஆவணப்படம். இன்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் பார்த்தோம்ல, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து எபிகிராஃபி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது கல்வெட்டு. எபிகிராஃப் அது இங்கே வந்துருக்கு. தானிய கிடங்கு அப்படிங்கும்போது கிரெயின் வேர் ஹவுஸ். அடுத்து வந்து பேரழிவு வந்து டிசாஸ்டர். மித் அப்படிங்கிறது தொன்மம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா உத்திகள். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். ட்ரேட் யூனியன் அப்படிங்கும்போது தொழிற்சங்கம். டிபேட் அப்படிங்கிறது பட்டிமன்றம். மல்டிபிள் பர்சனாலிட்டி, மல்டிபிள்னாலே பன்முகம், ஸோ ஆளுமை அப்படிங்கிறது பர்சனாலிட்டி. புனைப்பெயர் வந்து சூடோனும். அடுத்து வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது ஆவணம். பேக்வாட்டர் அங்கே நம்ம படிச்சிட்டோம்ல. ஒப்பந்தம். இன்வேஷன். கல்ச்சர். செயலர் அப்படிங்கிறது மாலுமி. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஆளுமை, வேறுபட்ட பண்பு. பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழி. எமோஷன் அப்படிங்கும்போது மன உணர்ச்சி, மன கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்கலேட்டர் அப்படிங்கும்போது நகருகின்ற மின்படி. ஸ்ட்ரா அப்படின்னா நெகிழி குழல், உறிஞ்சு குழல். ஸ்ட்ராங்கிறது பிளாஸ்டிக்கில் இருக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோம். பின்ன பிளாஸ்டிக்னால் நெகிழி தானே சொல்லுவோம், அப்போது குழல் நெகிழி குழல். ஸோ உறிஞ்சதுனால இது வந்து உறிஞ்சு குழல். மாஸ் ட்ரில் அப்படிங்கும்போது கூட்டு உடற்பயிற்சி. ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கும்போது தோட்டக்கலை. ஆவரேஜ் அப்படின்னா நடுத்தரம், சராசரி அழிவு. அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அடுக்குமாடி, அடுக்ககம், தொகுப்பு மனை, இது எல்லாமே சொல்கிறாங்க. பைலட் அப்படிங்கும்போது என்னன்னா வளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பயன்படுத்துகின்ற சூத்திரங்கள், குறியீடுகள், இதெல்லாம் வந்து பழந்தமிழ் இலக்கிய சொல்லை தேர்ந்து பயன்படுத்துதல், அதாவது பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல். எடுத்துக்காட்டு வந்து அம்மை. பிறமொழி சொற்களை கடன் பெறுதல். தசம முறை, தட் இஸ் டெசிவல். புதுச்சொல் படைத்தல் அப்படிங்கும்போது மாலிகூல் அப்படிங்கிறது மூலக்கூறு. எக்ஸ்கதிர் உலக வழக்கு அப்படியே ஏற்றுக்கொள்வது. சில இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, ஸோ அதனால் எக்ஸ்கதிர் அப்படின்னு வச்சுட்டாங்க. பிறமொழி சொற்களை துறை சொற்களை மொழிபெயர்த்தல். அது ஃபோட்டோனா ஒலியா, ஸோ சிந்தசிஸ் அப்படிங்கும்போது சேர்க்கை. நம்ம அங்கே என்ன டப்பிங் போகும்போது ஒளிபெருக்கி அப்படின்னு சேர்க்கை படித்தோமா, அந்த மாதிரி இது வந்து சிந்தசிஸ் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி வருது.
ஒளிபெயர்த்து பயன்படுத்துதல், அதாவது மீட்டருங்கிறது ஓம். உலக அளவிலான குறியீடுகள், சூத்திரங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே ஏற்றல் என்னும் நெறிமுறையை வந்து கையாள வேண்டுமென்று இவர் வந்து கூறுறாரு குழந்தைசாமி. பொருள் தெரியாத சொற்களுக்கும் பொருள் கூறுதல் டேஸ் நோக்கம் அப்படின்னா அகராதியினுடைய நோக்கம். மக்கள் பயன்பாட்டிற்கு கலைச்சொற்களை கொண்டு சேர்க்க துணை நிற்பவை எதுனா இதழ்களும் ஊடகங்களும். அடுத்து வந்து மாயர்களிடையே கலைச்சொற்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுவது வந்து பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை எனும் கற்றெழுத்தியவர் வந்து பாரதியார். இது வந்து இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கலை என்பது ஏதோ ஒரு திறமை நிபுணத்துவமாக கருதப்பட்டது. கைவினை தொழில் அறிவியலோடு வேறுபட்டதாக இருந்தது. கலை மற்றும் அதன் வரலாறு முழுவதும் பெரும் எண்ணிக்கையிலான பல்வேறு செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றன. யூனிக்யூ அப்படின்னா என்னென்னா தனித்துவமான அப்படிங்கிற மாதிரி வருது. கிரியேட்டர். ஓகே, அடுத்து வந்து நுண்கலைகள் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ், இதுதான் அங்கே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். தொன்மம், உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ், டிபேட், எர்த்வாம்ங்கிறது நாங்குள் புழுவான். குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர் பட்டம். அவேர்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல்வாதம், இது வந்து இது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து most of the awards were received by the wives of soldiers posthumously. எதெல்லாம் நீ வந்து ஆமாம், இது வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீரர்கள் இறப்புக்கு பின் மனைவியால் பெறப்பட்ட காரணம். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் டு சேஞ்ச் த வேர்ல்ட். கல்வி என்பது அதிக ஆற்றல் வாய்ந்த கருவி என்பதை கொண்டு நீ உலகை மாற்றலாம். லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபைங் த மைண்ட். உலகில் காணப்படும் அழகை நோக்குவதே மனத்தை தூய்மை செய்வதற்கு முதல் படி. பியூரிஃபைனா தூய்மைப்படுத்துறது. அதில் கல்ச்சர் அப்படின்னா நம்ம பண்பாடா. கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள். பண்பாடு என்பது மக்களை உருவாக்குவதில்லை, மக்களை தான் பண்பாட்டை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்காக தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தான் பண்பாட்டை உருவாக்குறாங்க. பீப்புள் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் தியர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இஸ் லைக் எ ட்ரீ வித்தவுட் ரோஸ். கடந்த கால வரலாற்றையும் நாகரிகத்தையும் பற்றிய அறிவை பெறாத மக்கள் வேறில்லாத மரத்திற்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. A nation culture resides in the hearts and in the soul of its people. ஒரு தேசத்தின் பண்பாடு என்பது அந்த தேச மக்களின் இதயங்களிலும் ஆன்மாவிலும் தங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களால தானே பண்பாடு அப்படிங்கிற போது அவங்களால தானே இதயங்கள் ஆன்மாங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். எத்னிக் குரூப் அப்படிங்கும்போது இனக்குழு. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னோட்டு, சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னோட்டு. எர்த் என்விரான்மெண்ட்னா புவிச்சூழல். ரேகோ டிக்ஷனரி அதாவது எட்டமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதின்னு படித்தோமா. ஸோ வந்து கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ்ங்கிறது பண்பாட்டு கூறுகள். அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது இது நான் ஆல்ரெடி இதுலேயே போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோவில், அதனால நான் அதை விட்டுட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் அப்படிங்கிறது புனைவு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. ஆர்ஷிவ் காப்பகம். மெனிஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். நூல் வந்து நிரல், நூல் நிரல். பிப்ளியோகிராஃபி பைபிள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க, நூல் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நடைமேடை. ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறது இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது பயணச்சீட்டு ஆய்வர். லெவல் கிராசிங் அப்படிங்கிறது இருப்பு பாதை கடக்கும் இடம். மெட்ரோ ரெயின் அப்படிங்கும்போது மாநகர தொடர்வண்டி. செமண்டிக் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பொருண்மை விரிவாக்கம். சீமான் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணி விரிவாக பேசிகிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பொருண்மை விரிவாக்கம். ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன் அப்படிங்கும்போது மனந்தகம், அதாவது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வரும். மேட்ரிலாக்கல் அப்படிங்கும்போது தாயமுறை. பேட்ரிலாக்கல் அப்படிங்கும்போது தந்தையகம். அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கும்போது தனி குடும்பம். எலமெண்ட்ரி சிம்பிள் தொடக்க நிலை. இம்மிடியட் அப்படிங்கும்போது எளிய நெருக்கமான குடும்பம். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னா விரிந்த குடும்பம். லீனியர்லி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நேர்வழி விரிந்த குடும்பம். லாபி அப்படிங்கும்போது ஓய்வறை. லாபி அப்படிங்கிறது ஓய்வறை. செக் அவுட் அப்படின்னா வெளியேறுதல். டிப்ஸ் அப்படின்னா சிற்றிகை.
டிப்ஸு அப்படிங்கும்போது நம்ம கையால் தானே கொடுப்போம், அப்படிங்கிற மாதிரி சின்னதாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ சிற்றிகை. மினி மீல்ஸ் அப்படிங்கிறது சிற்றுணவு. இன்டர்நேஷ்னல் ரோட் காங்கிரஸ் அப்படிங்கிறது பன்னாட்டு சாலை அமைப்பு. அரைவல் அப்படிங்கும்போது வருகை. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. பாஸ்னால் என்னது, நம்ம அப்படியே கடந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம், அப்போ கடவுச்சீட்டு. டிபார்ச்சர் அப்படிங்கிறது புறப்பாடு. விசா அப்படிங்கிறது உள்ளே போகிறதுக்கான பர்மிஷன் மாதிரி, அப்போ நுழைவு இசைவு அப்படிங்கிற மாதிரி. கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது, கன்வேயர் அப்படின்னானது ஊர்தி. பெல்ட்டுங்கிறது என்னது, பட்டை. அங்கே பாருக்கும் பட்டை தான் சொல்கிறாங்க, பெல்ட்டுக்கும் பட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறது உள்நாட்டு வானூர்தி அப்படிங்கிற மாதிரி. டேக் ஆஃப் அப்படிங்கிறது வானூர்தி கிளம்புதல். ஒயிட் டவுன் அப்படிங்கும்போது வெள்ளைய நகரம். பிளாக் டவுன் அப்படிங்கிறது கருப்பு நகரம். அஃபிடவிட் அப்படிங்கிறது ஆணை உறுதி ஆவணம். அஃபி அப்படிங்கும்போது ஆணை உறுதி அப்படிங்கும்போது. அலிகேஷன் அப்படிங்கிறது சாட்டுரை. அலி அப்படிங்கிறது சாற்றுறது. அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை. கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அதிகார எல்லை. பிளான்டிஃப்னா வாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவர். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. எ நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப். பெர்ஷியன் ப்ராவர்ப். அது புதிய மொழி புதிய வாழ்க்கை. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தியர் லாங்குவேஜ். வந்து ஆஃப்ரிக்கன் ப்ராவர்பு. பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர் மொழியில் பேசு. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். ரோகர் பெக்கான். இது வந்து மொழிகளின் அறிவு வந்து நாணத்தின் வழித்தடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்ட். வெலிங்டன்ஸ்டீன். என் மொழியின் எல்லை என் உலகத்தின் எல்லை. ஸோ லாங்குவேஜ் பற்றியே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது உறுப்பினர் கட்டணம். உறுப்பினர் நம்ம தான் மெம்பர், ஸோ அவங்க கட்டுறது. ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது புனைவு. பயோகிராஃபி அப்படிங்கும்போது வாழ்க்கை வரலாறு. ஆர்ச்சிவ் அப்படிங்கிறது ஆவணம். அடுத்து வந்து மெனுஸ்கிரிப்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். க்ரீன் பெல்ட் மூவ்மெண்ட்னா பசுமை வளாக இயக்கம். டிவேஸ்டேஷன் அப்படிங்கும்போது டிவேஸ்டேஷன் அப்படிங்கும்போது பேரழிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கும்போது காடழிப்பு. அப்போ டினாலே என்னென்னா ஏதோ ஒரு நெகட்டிவாக சென்டென்ஸு. ஸோ பேரழிவு காடழிப்பு. ஃபவுண்டட் அப்படிங்கும்போது நிறுவப்பட்டது. ரீஜியன்ஸ் அப்படிங்கிறது மண்டலம். ப்ரொவைடிங் அப்படிங்கிறது விநியோகம். ஹால்ட்டிங் அப்படிங்கும்போது ஓய்விடங்கள். அங்கே லாபின்னு பார்த்தோமா, இங்கே ஹால்ட்டிங். அது வந்து சாயில் எரோஷன் அப்படிங்கும்போது மண்ணரிப்பு. டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கும்போது பாலைவனமாக்கல். என்லைட்டன் அப்படிங்கும்போது அறிவூட்டல். அப்போ லைட்டன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அறிவு ஊட்டல் அப்படிங்கிற மாதிரி. ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கும்போது பிரதிநிதி. ஜென்ரேஷன் அப்படிங்கிற தலைமுறை. டெமோக்ரஸி, டெமோனாலே மக்கள் அந்த மாதிரி ரிலேட்டட். ஸோ அப்போ குடியாட்சி. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நாடாளுமன்றம். எலெக்ஷன் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான. 30 மில்லியன் அப்படின்னா 3 கோடி. சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கும்போது சமூக வாடுகள் வளர்ப்பு திட்டம். மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் இதெல்லாம் தெரியும். அரைவல் அப்படின்னா வருகை. டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. கன்வேயர் பெல்ட்னா உறுதிப்பட்டை. டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. விசானா நுழைவுசைவு. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி. அடுத்து வந்து பொருத்தி காட்டுகள். லாங் ஷார்ட் அப்படின்னா என்னென்னா சேமை காட்சி துணிப்பு, அதாவது அண்மைனா கிட்டக்க, சேமைனா தூரம். மிட் ஷாட் அப்படின்னா என்னென்னா நடுக்காட்சி, அப்போ நடுவில் அப்படிங்கிற மாதிரி. க்ளோஸ்அப் ஷாட் அப்படிங்கும்போது அண்மை காட்சி, அப்போ கிட்டக்க அண்மைனா காட்சி. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது, அப்போ க்ளோஸ்அப் அப்படிங்கும்போது அண்மை. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நேரேட்டர் அப்படின்னு என்னென்னா கதை சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நேரேட்டர்னா யார், அதாவது திரைக்கு அருகே ஒருவர் ஒளி வாங்கி பிடித்து கதை சொல்பவரை நேரேட்டர் என்பர். அவர் வந்து நின்றாலே அனைவரும் கைத்தட்டுவாராம். அடுத்து வந்து கலவை கூட்டு அப்படின்னா மிக்ஸு. ஒய்ப்னா அழிப்பு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டெபிட் அப்படிங்கும்போது இந்த இது அக்கௌண்ட் அப்படிங்கும்போது பற்று வரவு கணக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே வந்து பற்று. டெபிட்னா ஏதோ ஒரு இதில் நம்ம சேர்க்கறது வந்து பற்று அப்படிங்கிற மாதிரியே வருது. ஸோ டெபிட்னா பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிமாண்டுங்கிறது நம்ம ஏதோ ஒன்று கேட்க போகிறோம், அப்போ கேட்பு வரி ஓலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வித்ட்ரால் ஸ்லிப் அப்படிங்கும்போது திரும்ப பெறல் வடிவம். வித்ட்ரால்னா திரும்ப பெறுறது. ஸ்லிப்புங்கிறது படிவம். டெல்லருங்கிறது விரைவு காசாளர்.
அடுத்து வந்து மொபைல் பேங்கிங் அப்படின்னா அலைபேசி வழி வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா இணைய வங்கி முறை. அடுத்து வந்து ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கும்போது என்னென்னா மை பொதி, ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி, ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி வச்சு தைக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஃபோல்டர் அப்படிங்கும்போது மடிப்புத்தாள், ஃபைல் அப்படின்னா கோப்பு, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா ரப்பருங்கிறது இழுக்கிறதா, ஸோ இழுவை முத்திரை. எரேசர் அப்படிங்கும்போது அழிப்பான், எரேசர் அப்படின்னா அழிப்பான். ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி. ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. ஃபோட்டோ காப்பியர்னா ஒளிப்படி இது பார்த்தோம், ஒளிப்படி இயந்திரம் பார்த்தோம். இது வந்து ஒளிப்பதிவு அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி. அனிமேஷன் அப்படிங்கும்போது இயங்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒளி விளைவு. ஒளி எஃபெக்ட்னா விளைவா, ஸோ நியூஸ் ரீல் அப்படிங்கிறது செய்தி படம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த திரையரங்கம். ஸோ மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது ஒருங்கிணைந்த திரையரங்கம். அடுத்து வந்து வளாகம், அடுத்து திரையரங்க வளாகம். இஸ்துமஸ் அப்படிங்கும்போது நிலச்சந்தி, இஸ்துமஸ் அப்படிங்கும்போது நிலச்சந்தி. அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் அப்படிங்கும்போது நீர்ச்சந்தி. செல்லுலோஸ் அப்படிங்கும்போது மரக்கூழ், இதெல்லாம் வந்து ஜாகிரபியில் வரும். செல்லுலோஸ் அப்படிங்கிறது மரக்கூழ். ப்ரையரைஸ் அப்படிங்கும்போது புல்வெளி. இக்லூஸ் அப்படிங்கும்போது எஸ்கிமோ வீடு. த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், வளையம் அப்படிங்கிற மாதிரி வரும், நெருப்பு வளையமா. செல்வாஸ் அப்படிங்கும்போது பனிக்காடுகள். பாம்பஸ், எஸ்டன்ஷியஸ் செம்மறியாட்டு பண்ணை. மேப் அப்படிங்கிறது நிலவரைப்படம். ஸ்கேல் அப்படிங்கிறது அளவை. லெஜண்ட் அப்படின்னா குறிவிலக்கம். அட்லஸ் அப்படின்னா நிலத்தோற்ற வரைபடம். கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னா முதன்மையான திசைகள். திமேட்டிக் மேப் அப்படிங்கிறது கருத்துப்படும். அடுத்து வந்து கிராஜுவேட்டட். கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னா முதன்மையான திசைகள். திமேட்டிக் மேப் அப்படின்னா கருத்துப்படம். கிராஜுவேட்டட்னா பகுத்து குறியிட்ட அளவு, பகுத்து குறியிட்ட அளவு. கிராஜுவேட்டட் அப்படின்னா பகுத்து குறியிட்ட அளவு. ஹெசார்ட் அப்படின்னா இடர். டிசாஸ்டர் அப்படின்னா பேரிடர். வல்னரபிலிட்டி அப்படின்னா பாதிப்பு. மிட்டிகேட்னா மட்டுப்படுத்துதல். மெட்ரோலஜி அப்படின்னா வானிலை அறிவிப்பு. ட்ரம்பிளிங் அப்படிங்கும்போது நடுக்கம். ப்ரிவென்டிவ் தடுத்தல், ப்ரிவென்டிவ் தடுத்தல். எக்ஸ்டிங்யூஷ் அப்படிங்கிறது அணைத்தல். எமர்ஜென்சி அப்படிங்கிறது அவசர கால. சைக்காலஜிக்கல் அப்படின்னா உளவியல் ரீதியான. பில்லி அப்படிங்கும்போது பலவீன கொடுமைப்படுத்துவர், கொடுமைக்காரர் அப்படிங்கிற மாதிரி. டிராஃபிக்கிங் அப்படிங்கும்போது ஆள் கடத்துதல். த்ரைவிங் அப்படிங்கும்போது வெற்றிகரமான. கோர்ஸ் அப்படிங்கும்போது வேலை பணி அப்படிங்கிற மாதிரி. ரிட்டன்ஷன் அப்படின்னு என்னென்னா தேக்கி வைத்திருத்தல் இதெல்லாம் சொல்கிறாங்க. என்டர்பிரனர் அப்படிங்கும்போது தொழிலதிபர். ஹராஸ்மெண்ட் அப்படிங்கும்போது துன்புறுத்துதல், தொல்லை கொடுத்துதல் இதெல்லாம் சொல்கிறாங்க. கமோடிட்டிஸ் அப்படிங்கும்போது வியாபார பொருட்கள். ப்ரிவலண்ட் அப்படிங்கும்போது எங்கும் இருக்கிற வழக்கமான அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிளஸ்டர் அப்படின்னா என்னென்னா தொகுப்பு குழு திரள் சொல்கிறாங்க. இன்ஸ்டன்டன்ஸ்லி உடனடியாக கனப்பொழுதில். ஸ்பியூரியஸ் அப்படிங்கும்போது போலியான பொய்யான இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. வல்னரபிள் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தான இதெல்லாம் சொல்கிறாங்க. ரிட்ரஸ் அப்படின்னா குறை நிவர்த்தி குறை தீர்க்கும். அடுத்து வந்து பெக்யூனரி பொருள் சார்ந்த பண வகையான. வல்னரபிள்னா பாதிக்கப்படக்கூடிய. ஸ்பியூரியஸ் அப்படின்னா போலியான. கிளஸ்டர் அப்படின்னா தொகுப்பு குழு. ப்ரிவலண்ட்னா எங்குமே இருக்கிறது. கமோடிட்டிஸ்னால் வியாபார பொருட்கள். பெடஸ்ட்ரெயின் அப்படிங்கும்போது பாதசாரிகள். ஃபேட்டலிட்டிஸ் அப்படிங்கும்போது விபத்தால் ஏற்படுகின்ற இழப்புகள். பிரெட்வின்னர் அப்படிங்கிறது குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர். ஸ்டிஞ்சன்ட் அப்படின்னா மிகவும் கடுமையான. கொலிஷன் அப்படிங்கும்போது மோதல். கொலிஷன் அப்படிங்கும்போது மோதல். ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது திருத்தம். பொத்துல்ஸ் அப்படிங்கும்போது பாதையில் உள்ள குழிகள். மேண்டட்டரி அப்படிங்கும்போது கட்டாயம். பொலல்ஸ் அப்படின்னா கட்டை தூண்கள். பில்லியன் அப்படின்னா இருசக்கர வாகன பின்னிருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படிங்கும்போது சம வாய்ப்புகள். கன்வீனியன்ஸ் அப்படிங்கும்போது வசதி, சிரமமின்றி எதையாவது தொடரக்கூடிய நிலை. ப்ரொபோஷனல் அப்படின்னா விகிதச்சார சமமான. ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா வளர்வீத வரி. ரிக்ரெசிவ் அப்படின்னா பிற்போக்கு வரி. இன்ஹெரிட்டட் அப்படின்னா மரபுரிமை. அக்குமுலேட் அப்படின்னா குவிக்கிறது. சப்சிடைஸ் அப்படின்னா மானியம். பெர்செக்யூஷன் அப்படிங்கும்போது துன்புறுத்தல், அடக்குமுறை. வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூட்டம். டோபோகிராஃபிக்கல் அப்படின்னா தள வரைபடம். அப்ஸ்ட்ராக்ட்னா அருவம். அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல். அங்கே தான் நான் சொன்னேன். ஏலினேஷன் அப்படிங்கும்போது அந்நியமாக. ஏலியன் என்னது
அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்நியமாதல். ஆம்பிக்யூட்டி அப்படிங்கும்போது பொருள் மயக்கம். இது எப்படி நான் வச்சுக்கலாம், ஆம்புலன்ஸ் வந்து மயக்கம் போட்டால் ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சோம். ஆம்பிக்யூட்டி அப்படிங்கிற மாதிரி. ஆன்டிதேசிஸ் அப்படிங்கும்போது முரண் கருத்து. ஸோ நம்ம எதாவது சொல்லணும்னா நம்ம சிஸ்டர் வந்து எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, முரணாக சொல்லிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆர்கிசம் அப்படின்னா வழக்கொழி சொல் அப்படிங்கிற மாதிரி. அவன்கிராடி அப்படிங்கும்போது புத்திலக்கியம். அடுத்தது அக்சியாலஜி அப்படிங்கும்போது விழுமியவியல் அப்படின்னு படித்தோம். அங்கே என்னது வேல்யூஸ்க்கு தானே விழுமியம் அப்படின்னு படித்தோம்ல, கல்ச்சுரல் வேல்யூஸ். அதே மாதிரி இது விழுமியவியல் அப்படிங்கிற மாதிரி ஆக்சியாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சியம் அப்படிங்கும்போது விழுமியம். பேலட் அப்படிங்கிறது கதை பாடல். பேஸ் அப்படிங்கிறது அடித்தளம். கொலோக்கியலிசம் அப்படிங்கிறது கொலாக்குவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா, வட்டார வழக்கு, ரீஜனல் லாங்குவேஜ் இதெல்லாம் சொல்கிறாங்களா. டயலக்டிக்ஸ் அப்படிங்கும்போது முரண் இயக்கம். ஸோ எலெக்ஷன்னாலே முரண் தானே அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. அப்போ முரண் இயக்கம். எம்பரிசிசம் அப்படிங்கும்போது அனுபவவாதம். எம்பையர்னாலே ஒரு அரசாட்சி தானே. ஸோ அப்போ வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் வருவாங்க, பண்ணிட்டு தான் வருவாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. எட்டமாலஜி அப்படிங்கும்போது சொற்பிறப்பியல். அங்கே வந்து வேர்ச்சொல் அகராதின்னு பார்த்தோமா, இங்கே வந்து சொற்பிறப்பியல். எட்டமாலஜிக்கல் டிக்ஷனரின்னு பார்த்தோம், இங்கே சொற்பிறப்பியல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இருப்பு. எக்ஸிஸ்டன்டலிசம் அப்படிங்கிறது இருத்தலியம். ஃபேபிள் அப்படிங்கிறது ஃபேபிள் அப்படிங்கிறது நீதி கதை. இங்கே பேலட்னா கதை பாடல், இங்கே ஃபேபிள் அப்படின்னா நீதி கதை. ஃபென்டாஸ்டி அப்படிங்கும்போது மிகு புனைவு. ஃபோக்லோர் அப்படிங்கும்போது நாட்டாரியல். ஜென்ரலைசேஷன் அப்படிங்கும்போது பொதுமை. ஜென்ரலாக என்ன பொதுவாக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ ஹையரார்கி அப்படிங்கும்போது அடுக்கு அதிகாரம். ஹைப்பர்போல் அப்படிங்கும்போது மிகை நவிர்ச்சி. அடுத்தது வந்து ஐகான் அப்படிங்கிறது படிமை. இமேஜ் அப்படிங்கிறது படிமம். ஐகான் அப்படிங்கிறது படிமை. இமேஜிசம் அப்படிங்கிறது படிமைவியல். அயானே அப்படிங்கிறது முரண் நகை. லாங்கி அகமொழி. லிட்ரரினஸ் அப்படிங்கிறது இலக்கியத்தன்மை. லோகோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது சொல்மயவாதம். லோகோ அப்படிங்கும்போது சொல்மயவாதம். லிரிக் அப்படின்னா லிரிசிசம் அப்படிங்கிறது பாவியல்பு. மெட்டா லாங்குவேஜ் மேல்நிலை மொழி. மெட்டானா மேல்நிலை மொழி, அங்கே மீன் பார்த்தோம், இங்கே வந்து மேல்நிலை மொழி. மாடர்னிட்டி அப்படிங்கிறது நவீனத்தன்மை. மோட்டிவ் அப்படின்னா மூல கருத்து. மிஸ்டிசிசம் அப்படிங்கும்போது நுண் இறைவாதம். மிஸ்டிசிசம் அப்படிங்கிறது நுண் நிறைவாதம். அது வந்து மித் அப்படிங்கிறது தொன்மம். நெரட்டாலஜி இது எப்படி நான் அமைச்சிக்கலாம், மிஸ்டிசிசம் அப்படிங்கும்போது சிசேரியன் அப்போ ரொம்ப கடவுளை வேண்டிகிட்டே இருப்போம் பண்ண அமைச்சுக்கோங்க. அப்போ நுண்ணிறைவாதம். மித் அப்படின்னா தொன்மம். நெரட்டாலஜி அப்படிங்கிறது மொழிபியல். நேரேஷன் அப்படின்னா மொழிபு. ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னா வாய்மொழி மரபு. பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்பாடு மெய்மை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேரோடி அப்படின்னா பகடி அப்படின்னு சொல்கிறாங்க. பரோல் அப்படிங்கிறது புறமொழி. ஃபினாமினான் அப்படிங்கிறது இயற்காட்சி. ஃபினோமினான் நித்யமேனன் வந்து ரொம்ப இயற்கையாகவே நல்லா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஃபினாமினான். அடுத்து பொயட்டிக்ஸ் அப்படிங்கும்போது கவிதையியல். ரியாலிசம் அப்படிங்கிறது நடப்பியல். ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது புதுமலர்ச்சி மறுமலர்ச்சி எல்லாமே வரும். ரோட்டோட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது அணியியல். ரியோட்டாரிக்ஸ் அப்படிங்கும்போது அணியியல். ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது கற்பனாவாதம். சட்டையர் அப்படிங்கும்போது அங்கதம். ஸோ அங்கே மேலே சட்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சட்டை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சென்டிமெண்ட் அப்படிங்கிறது மிகை உணர்ச்சி. சென்டிமெண்ட்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதா. ஸோ அப்போ ரொம்ப மிகை உணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. சோசியாலஜி அப்படிங்கும்போது சமூகவியல். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அமைப்பு. ஸ்டைலிசிஸ்ட் அப்படிங்கும்போது நடையியல். சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அகவயம். சிம்பிள் அப்படின்னா குறியீடு. டெக்ஸ்ட்னா இங்கே பணுவல்னு சொல்கிறாங்க. தியாலஜி அப்படின்னா இறையியல். டிரான்சென்டலிசம் அப்படிங்கும்போது டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது இறையியல். வெர்சிஃபிகேஷன் அப்படிங்கும்போது செய்யுளாக்கம்.
ஃப்ரேம் அப்படிங்கிறது செவ்வக சட்டகம். ஸ்டோரி அப்படிங்கிறது கதை. நாட் அப்படின்னா முடிச்சு. வெர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது செய்யுளாக்கம். ஸ்டோரி அப்படின்னா கதை. நாட் அப்படின்னா முடிச்சு. சீன்னா காட்சி. க்ளோஸ்அப்னா அண்மை. மிட்னா அதெல்லாம் அங்கே பார்த்துட்டோம். கிரேன் ஷாட் அப்படின்னா வந்து சுழலும் காட்சி. ரோலிங் ட்ரைபேட் அப்படின்னா உருளைகள் பொருத்தப்பட்ட முக்காலி. ட்ராலி அப்படிங்கிறது நகர்த்தி. கிரேன் அப்படிங்கிறது தூக்கி சுழற்றி. காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒருங்கமைத்தல். டேக் அப்படின்னா எடுப்பு. நேச்சுரல் லைட் அப்படின்னா இயற்கை ஒளி. ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்னா செயற்கை ஒளி. சைலன்ஸ் அப்படின்னா மௌனம். எமோஷன் அப்படின்னா உணர்வு. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னா ஆவணப்படம். ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா குறும்படம். டயலாக் அப்படின்னா உரையாடல். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை. ரோலிங் ட்ரைபாட் அப்படின்னா உருளைகள் பொருத்தப்பட்ட முக்காலி. ட்ராலி அப்படின்னா நகர்த்தி. ஒன் லைன் அப்படின்னா ஒரு வரி கதை. த கோல்டன் ஃபார்ம் அப்படின்னா தங்கப்பனை. ஸ்டில் பிக்சர்ஸ் அப்படின்னா அசையாத படங்கள். நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா தேசிய நாடக பள்ளி. ஏசியன் தியேட்டர் இன்ஸ்டியூட் ஆசிய அரங்க நிறுவனம். பாரதிய நாட்டிய சங்கம். ஃபோரம் தியேட்டர் வீதி அரங்க நிகழ்வு. ஸ்ட்ரீட் பிளே தெருநாடகம். இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் அப்படின்னா சர்வதேச அரங்காற்று நிறுவனம். வேர்ல்டு தியேட்டர் டே அப்படின்னா உலக நாடக நாள். ஆர்ட் அப்படின்னா கலை. அனிமேட்டட் கேப்ஷன் அப்படின்னா இயங்கு படங்கள். அனிமேட்டட்னால இயங்குறது. அனிமேஷன் அப்படிங்கிறது அசைவூட்ட படம். பைனாகுலர் அப்படிங்கிறது தொலைநோக்கி. பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பின்னணி. பேக்லைட் அப்படிங்கிறது பின்விளக்கு. க்ளோஸ்அப் அப்படிங்கிறது அண்மை காட்சி. கவரேஜ் அப்படின்னா படப்பிடிப்பு. சென்சார்ஷிப் அப்படின்னா பட தணிக்கை. டிஜிட்டல் அப்படிங்கிறது எண்மம். டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ஆவணப்படம். டப்பிங் அப்படிங்கிறது மொழி மாற்றம் சொல்கிறாங்க. அங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒலிச்சேர்க்கைன்னு சொன்னாங்க. எடிட்டிங் அப்படிங்கும்போது படத்தொகுப்பு. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீம்னாலே மீயா. ஸோ லாங் அப்படிங்கிறது செய்மை காட்சி. ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம். ஃப்ரேம் அப்படின்னா சட்டகம். கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைகலை. இமேஜ் மெனிப்புலேஷன் அப்படிங்கும்போது உருவ இயக்கம். இமேஜ்னா உருவம் படிமம் எல்லாமே சொல்கிறாங்க. லென்ஸ் அப்படின்னா ஆடி. லாங் ஷாட் அப்படின்னா சேமை காட்சி. மானிட்டர் அப்படின்னா திரை. மிட் ஷாட் அப்படின்னா இடைநிலை காட்சி. மியூட் ஃபில்ம் அப்படின்னா மௌனப்படம். மிக்சிங் அப்படின்னா கலவை. நேரோ ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோண பார்வை. ப்ரிசம் அப்படின்னா முப்பட்டை. பேன் அப்படின்னா திருப்பு. பெடஸ்டல் அப்படின்னா தாங்கி. பெடஸ்டல் அப்படின்னா தாங்கிறது. ப்ரொஜெக்டர் அப்படின்னா படவெழுத்தி. ஸ்டூடியோ அப்படின்னா அரங்கு. ஸ்டாண்டுனா கோல் தாங்கி. ஸ்கிரிப்டுனா எழுத்து பிரதி. ஸ்டோரி போர்டு அப்படின்னா படக்கதை. 3 டைமென்ஷன் அப்படின்னா முப்பரிமாணம். டெக்னிக்குனாலும் ஊற்றி ஸ்ட்ராட்டஜினாலும் ஊற்றி. டேக் அப்படின்னா காட்சி எடுப்பு. விசன் மிக்சர் அப்படிங்கும்போது காட்சி கலவை. விஷுவலைசேஷன் அப்படிங்கும்போது படமாக்கும் கலை. வைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது அகல கோண பார்வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா தனிநிலை. இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். ஐசோலேஷன் அப்படின்னாலே தனியாக இருக்கிறது. ஸோ இன்ஃப்ளெக்ஷனல் அப்படிங்கும்போது உட்பிணைப்பு. இன்னுனாலே உள்ளாரன்னு அர்த்தமா. அப்போ உட்பிணைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதா அக்ளூஷன் அப்படிங்கும்போது க்ளூ அதில் இருக்கா. அப்போ ஒட்டுறது அப்படிங்கிற மாதிரி அமைச்சோம். அப்போ ஒட்டிநிலை. ப்ரோட்டோக்கால் அப்படிங்கும்போது நெறிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. அடுத்து வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது வலைத்தளங்கள் கட்டமைக்கப்படும் குறியீட்டு மொழிகள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நிரல் மொழிகள். செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா இரண்டாம் மொழி. கிராமட்டிக்கல் ரிலேஷன் அப்படிங்கும்போது இலக்கண உறவுகள். மார்ஃபாலஜிக்கல் ரிலேஷன் அப்படின்னா மார்ஃபாலஜிலாம் நான் உருவங்களை சார்ந்தது. போஸ்ட் பொசிஷன்ஸ் அப்படிங்கும்போது பின்னுருவு. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். யூடியூப் அப்படின்னா வலையொலி. இன்ஸ்டாகிராம் அப்படின்னா படவரி. ஸோ படமாக வரியாக காமிக்குதா. ஸோ இன்ஸ்டாகிராம். வீசாட் அப்படின்னா அலாவி. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். டெலகிராம் அப்படின்னா டெலினாலே தொலை. அப்போ தொலைவரி. கிராம்னாலே வரின்னு போடுறாங்க. ஸ்கைப் அப்படின்னா காயலை. ப்ளூடூத் அப்படின்னா ஓடலை. ஸ்கைப்னா காயலை. ப்ளூடூத் அப்படின்னா ஓடலை. ஒய்ஃபைனா அருகலை. ஹாட்ஸ்பாட் அப்படின்னா பகிரலை. என்னென்ன பண்ணுறோம் அதை வச்சு பண்ணுறது. இப்போ ஹாட்ஸ்பாட்னா இங்கேருந்து இன்னொருத்தவங்க. அப்போ பகிரலை. ஒய்ஃபைனா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து அருகில் இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ப்ளூடூத் அப்படிங்கிறது ப்ளூ அப்படின்னா ஊதா கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓடலை அப்படின்னு அமைச்சிக்கோங்க. ஸ்கைப்புனா வந்து காயலை. ஸ்கைனா அது எதுவும் அமைச்சிக்கோங்க. ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது ஆளலை. ஆன்லைன் அப்படிங்கிறது இயங்கலை. ஆஃப்லைன் அப்படிங்கிறது முடக்கலை. தம் ட்ரைவ் அப்படிங்கிறது விரலி. தம் ட்ரைவ் அப்படின்னா விரலி. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா வன்தட்டு.
ஜிபிஎஸ் அப்படின்னா தடங்காட்டி, டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம், அப்லோட்னா பதிவேற்றம், வெப்சைட்னா வலைத்தளம், இமெயில்னா மின்னஞ்சல், ட்விட்டர்னா சுட்டுரை, ப்ளே ஸ்டோர்னா செயலி உருவாக்கம், வெப் ஆப்ஸ்னா வலைத்தளி செயலிகள். டெபிட் கார்டுனா தெரியும். டிமாண்ட் டிராஃப்ட்னானது கேட்பு வரைவோலை. வித்ட்ரால் ஸ்லிப்னா திரும்ப பெறல் வடிவம். டெல்லர்னா விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா இணைய வங்கி முறை. இது இணைய வங்கி, அது அலைபேசி. நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன். ஆர்னமெண்ட்னா அணிகலன். டேலண்ட்னா திறமை. மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வுனா அவேர்னஸ். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். இது வந்து வெப்சைட்டில் இருந்தது. கதிர் மருத்துவம் அப்படின்னா அக்டினோதெரபி. கார்டியோபாக் அப்படிங்கும்போது நெஞ்சிலக நலநடை. கார்டியோ அப்படின்னா நெஞ்சா, ஸோ அப்போ வந்து நெஞ்சிலக நலநடை. எலக்ட்ரோ கார்டியோ, எலக்ட்ரோனா அளவி, கிராமுங்கிறது அளவி, கார்டியா அப்படிங்கிறது துடிப்பலை, எலக்ட்ரோ இதய துடிப்பலை அளவி. எலக்ட்ரோ தெரப்பி அப்படிங்கிறது மின் மருத்துவம். ஃப்ளெக்சிபிலிட்டி வாக் அப்படிங்கிறது நெகிழ் நடை. சோம்னாபுலன்ஸ் அப்படிங்கிறது துயில் நடை. துயில் நடை, துயில் நடை நோய். சோம்னபிளிஸ்ட் அப்படிங்கும்போது துயில் நடையர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோன்ஷியல் நியூமோனியா அப்படிங்கும்போது மூச்சு குழல் சளி காய்ச்சல், பிரான்சிட்டிஸ் நோய் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. கைனகாலஜி அப்படிங்கிறது மகளிர் நோயியல். ஹியூமன்ஜியூமியா அப்படிங்கும்போது ஜியோமா அப்படிங்கும்போது குருதி நாள புற்று. ஹெமோட்டால் அது வந்து இந்த மாதிரி ஆரம்பித்தாலே அது வந்து குருதி, ஹியூமன் அந்த மாதிரி. ஃபீவர் அப்படிங்கிறது மூக்கடைச்சி காய்ச்சல். ஹெட் ஷ்ரிங்கர் அப்படிங்கிறது மனநல மருத்துவர். ஹெமோட்டாலஜியா அப்படிங்கிறது குருதி நோய். வீட்போர்ன் ஜூனோசிஸ் அப்படிங்கிறது, ஜூனாலே ஜூவாலஜி அந்த மாதிரி தானே. ஸோ ஜூங்கிறது இறைச்சி வழி பரவும் நோய். இப்போ மீட் பார்ன் அப்படிங்கும்போது மீட் பார்ன், வாட்டர் பார்ன், ஏர் பார்ன்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது ஆஸ்டியோ அப்படின்னாலே எலும்பு தான். ஸோ ஆஸ்டக்டமி அப்படிங்கிறது எண்பு நீக்கறவை. பெடல் எடிமா அப்படிங்கும்போது கணுக்கால் வீக்கம். ஏயோபதி அப்படிங்கிறது கட்டுப்பாடற்ற நோய். பேசிலஸ் அப்படிங்கும்போது நோய் நுண்மி. பெலனோதெரபி அப்படிங்கிறது நீராட்ட மருத்துவம். பயோமெடிசின் அப்படிங்கிறது உயிரி மருந்து. பயோஃபார்மிங் அப்படிங்கிறது உயிரி மருந்தாக்கம். கேட்டோட்ரினியா அப்படிங்கிறது உடல் இயக்கமிலா நோய். கெட்டடோனியா அப்படிங்கிறது உடல் இயக்கமிலா நோய், உடல் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. கரோப்ராக்டர் அப்படிங்கிறது நீவு மருத்துவம். கான்டஜியஸ் ஃபீவர் அப்படிங்கிறது தொற்று காய்ச்சல். இம்யூனோதெரபி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு மருத்துவம். ட்ரோபாலஜி அப்படிங்கும்போது ஊட்டவியல். ட்ரைகிளிசரிட்ஸ் அப்படிங்கும்போது குருதி கொழுப்பு. ப்ரோஜனிஸ் அப்படிங்கிறது நோய் முன் கணிப்பு. நோசாலஜி அப்படிங்கிறது நோய் வகையல். நோஸ்ட்ரம் அப்படிங்கிறது கை மருந்து. மெனின்ஜிட்டிஸ் அப்படிங்கிறது மூளை காய்ச்சல். இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் அமைச்சிக்கணுமோ அப்படின்னு அமைச்சிக்கோங்க. ட்ரோஃபாலஜி அப்படிங்கும்போது ட்ராஃபி வின் பண்ணணும்னா, நம்ம கப்பை வின் பண்ணணும் என்ன பண்ணுவோம், நல்ல சத்தாக சாப்பிட்ணும். அப்போ வந்து ஊட்டவியல் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிக்கோங்க. ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படிங்கும்போது குருதி கொழுப்பு. கிளிசரைட்ஸ்னாலே கொழுப்புன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ட்ரை அப்படிங்கும்போது குருதி அப்படிங்கிற மாதிரி அமைச்சிக்கோங்க. ப்ரோகோனிஸ் அப்படிங்கிறது நோய் முன்கணிப்பு. அது வந்து நோசாலஜி அப்படிங்கும்போது நோய் வகையல். நோஸ்ட்ரம் அப்படிங்கிறது கை மருந்து. மெனின்ஜிட்டிஸ்னால் மூளை காய்ச்சல். ரேடியம் தெரபி அப்படிங்கும்போது கதிர்வீச்சு. ரேடியம்னாலே கதிர்வீச்சு. லிப்பிட் அப்படின்னாலே கொழுப்பு. ஸோ லிப்பிடோசிஸ் அப்படிங்கிறது கொழுப்பு நோய். கீஹோல் சர்ஜரி அப்படிங்கிறது துளை அறுவை மருத்துவம். ஹைட்ரோபெரிகார்டியம் அப்படிங்கும்போது ஹைட்ரோனாலே வாட்ரு, கார்டியம்னாலே நெஞ்சு. ஸோ ஹைட்ரோபெரிகார்டியம் அப்படிங்கும்போது நெஞ்சக நீர். ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது உறுப்பு மாற்று சிகிச்சை. அது காஸ்ப் அப்படிங்கிறது மூச்சு திணறல். ஸோ வந்து கேப் விட்டு பேசலைன்னா மூச்சு திணறிடும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிக்கோங்க. கேஸ்ட்ராலஜியா அப்படிங்கும்போது இரைப்பை வலி. கேஸ்ட்ரானிகள் அதில் படிச்சிருக்கோம்ல. ஸோ இது வந்து இரைப்பை. எட்டியாலஜி அப்படின்னா நோய் காரணிவியல். டயக்னோசிஸ்னால் நோயை பற்றி அதை ஆய்வு பண்ணுறது. எட்டியாலஜி அப்படின்னா நோய்க்குரிய காரணம், அதை பற்றி இது பண்ணுறது. டயக்னோசிஸ் அப்படின்னா அந்த நோயை பற்றி ஆய்வு பண்ணிவிட்டு உறுதி பண்ணுறது, ஆய்வு உறுதி. டெங்கு ஃபீவர் அப்படின்னா முடக்குச்சுரம். பெரிபெரி அப்படிங்கும்போது நரம்பு வீக்க நோய். ஆன்ஜியோஸ்கோப் அப்படிங்கிறது குருதி குழல் நோக்கி. ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படிங்கிறது குருதி குழல் சீரமைப்பு. அனாட்டோமிக் தெரப்பி அப்படிங்கிறது தொடுமுறை மருத்துவம். அனஃபிலக்சிஸ் அப்படிங்கிறது கரு ஒவ்வாமை.
அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது புற ஊதா கதிர். அக்கோசிஷர் அப்படிங்கிறது மகப்பேறு மருத்துவர். அவ்வளோதான். இதில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் பற்றி வரும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.